நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனி முருகன் கோவிலில் இரண்டாவது ரோப் கார் சேவைக்கு பதிலாக மகாராஷ்டிரா நாசிக் திரிம்பகேஸ்வரர் கோவிலில் போன்று பெனிகுலர் ரயில் சேவையை பழனியில் அமைக்க ஆலோசனை கூட்டம் அறங்காவலர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் மின் இழுவை ரயில் ரோப் கார் மூலமாக படிப்பாதை யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சனி ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் மின் இழுவையில் ரோப் கார் நிலையங்களில் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு செல்லும் சூழல் வருகிறது. மின் இழுவை ரயில் நிலையத்தை ஒரு பெட்டியில் 30 நபர்களும் 3 ரயில்களில் 90 பேர் வரை பயணம் செய்யலாம். அதேபோல் ரோப் காரில் ஒரு பெட்டிக்கு 3 பேர் வீதம் 4 பெட்டிக்கு 12 பேர் வரை மலைக்கோவிலுக்கு 3 நிமிடத்தில் செல்லலாம். இந்த ரோக்கர் சேவை கடந்த 23ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. பின்னர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டாவது ரோப் கார் சேவை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு ரோப் கார் சேவைக்கான அடிக்கல் நாட்டு பணிகள் நடைபெற்று முடிந்தது. கொரோனா காலகட்டத்தில் பணிகள் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் சார்ந்த குழுவினர் இன்று பழனி கோவிலில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள திரிம்பகேஸ்வரர் கோவிலில் பெனிகுலர் ரயில் என்ற சேவை இயக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரே நேரத்தில் 100 பேர் பயணம் செய்யும் வகையில் உள்ளதை பழனி கோவில் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு வந்துள்ளனர். அதேபோல் இரண்டாவது ரோப் கார் சேவைக்கு பதிலாக இந்த பெனிகுலர் ரயில் சேவையை அமைப்பதற்கான நடவடிக்கைக்கான அடுத்த கட்ட திட்டம் தயாரித்து தமிழக அரசுக்கு அனுப்புவதற்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த திட்டம் வருகை தந்தால் ஒரே நேரத்தில் 3 நிமிடத்தில் மலைக்கோவிலை 100 பேர் ஒரே சமயத்தில் சென்றடையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.